ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது. அப்போதைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தியால் தமிழக அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக பத்திரத்துறையில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஏழை எளிய மக்களின் சொத்துரிமையை பறிக்கும் வகையில் மிகப்பெரிய ஊழல்களும் மோசடிகளும் நடந்து வருவதாக கலப்பை மக்கள் இயக்க தலைவர் PT செல்வகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நாகர்கோவிலில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது: மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சியில் லஞ்சம் மற்றும் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டுவர கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இதற்கு நேர்மாறாக பத்திரப்பதிவுத்துறையில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் அரங்கேறி வருகின்றன. கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சில நடைமுறைகளால் ஏழை எளிய மக்கள் 3 சென்ட் 4 சென்ட் என சிறு நிலங்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சாமானிய மற்றும் கிராமப்புற மக்கள் சொத்துக்களை வாங்குவதை தடுக்கும் வகையில் சில பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் சதி செய்து சொத்துக்களை பிரித்து விற்பனை செய்ய முடியாதவாறு முடக்கியுள்ளனர். இதனால் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கவோ, அவசர தேவைகளுக்கோ அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்கோ நிலத்தை விற்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் 10% கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் அரசு 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு பதியப்பட்ட பத்திரங்களை மறுபதிவு செய்ய மறுக்கிறது. இதனால் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தமிழகத்தில் நிலங்களை வாங்க முடியாமல் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு சென்று பத்திரப்பதிவு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நிலவி வரும் இந்த தடைகளால் தினசரி 300 டோக்கன்கள் வழங்கப்பட்ட இடங்களில் தற்போது வெறும் 25 டோக்கன்கள் மட்டுமே பதியப்படும் அவலநிலை உள்ளது. இந்த முறைகேடுகளால் தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கும் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் 1 சென்ட் நிலத்திற்கு 50,000 வரை சார்பதிவாளர்களால் லஞ்சமாக கோரப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. பத்திரப்பதிவில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்து தர 47A பிரிவின் கீழ் வழிவகை உள்ளது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்ட பதிவு அலுவலகங்களில் இப்பிரிவின் கீழ் பணிகளை செய்ய மறுப்பதாகவும், முறையான கவனிப்பு இருந்தால் மட்டுமே பணிகள் நடப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மக்களுக்கு சொத்துரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்துறையில் உடனடியாக தலையிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தது போல பத்திரப்பதிவு நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்றும், இந்த 10,000 கோடி ஊழல் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் PT செல்வகுமார் வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சியில மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். லஞ்சம் லாவணி இருக்கக்கூடாது, ஊழல் நடக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறார். ஆனால் அதற்கு மாற்றாக பத்திரத்துறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஊழல்களும் மோசடியும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆட்சியில் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏழை எளிய மக்கள் இடங்களை வாங்கிடக்கூடாது என்பதற்காக, அதாவது ஒரு 3 சென்ட் 5 சென்ட் 4 சென்ட்லாம் யாருங்க வாங்குவாங்க? அம்பானி அதானியா வாங்குவாங்க? இந்த சாமானிய மக்கள், கிராமப்புற மக்கள், அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் இந்த சொத்துக்களை வாங்கிடக்கூடாது என்பதற்காக ஒரு கார்பரேட் கூட நான் தான் போட்டிருக்கேன், பெரிய பெரிய G ஸ்கொயர், பாசியம், பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சதி பண்ணி சொத்துக்களை பிரிச்சு விற்க விடாம ஆக்கிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு தகப்பனார் கஷ்டப்பட்டு ஒரு சொத்து 30 சென்ட் சொத்து வச்சிருந்தா அவன் பையனுக்கு 3 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுக்க முடியாது. ஒரு பாதப்பட்டு தானே பிரிச்சு கொடுக்கணும், பிரிச்சு கொடுக்க முடியாது. சொத்துக்களை எழுத முடியாது. அவசரத்துக்கு ஒரு சொத்தை வாங்கி வச்சிருப்பா. இப்ப பாருங்க, 2016க்கு பிறகு போட்ட பத்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு பதிய மாட்டேன்னு சொல்றாங்க. 10% நீங்க வாங்கியிருக்கீங்க, அரசாங்கம் இந்த மக்கள்கிட்ட இருந்து 10% வாங்கிக்கிட்டு அந்த சொத்துக்களை திரும்ப எழுத முடியலன்னா ஒரு சாமானிய மனுஷன் வாழ்நாள் முழுக்க வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை வாங்கிட்டு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு விற்க போனா விற்க முடியாது. அதுல ஒரு வீடு கட்டனா வீடு கட்ட முடியாது. எந்த ஒரு விஷயமும் சரி, எல்லாமே மக்களுக்காக தான். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாது இருக்குங்க. அவ்வளவு நிரபராதிகளும் தண்டிக்கப்பட்டு இருக்காங்க. சொத்து வாங்கினது ஒரு குற்றமா சார்? வாழ்க்கையில அடிமாடு மாதிரி வேலை பார்த்துட்டு ஒரு நர்ஸா இருந்துட்டு, ஒரு கூலி தொழிலையா இருந்துட்டு, ஒரு மண் சுமந்து ஒரு சொத்தை வாங்கி வச்சிருந்தா அதை விற்க முடியாது, வாங்க முடியாது. நீங்களாக அதிகாரம் இருக்குங்காக யாரோ ஒருத்தனை வச்சு ஒரு கார்பரேட்டுகள் மிகப்பெரிய சதி செய்து இப்படி ஒரு மோசமான நிலைமை பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுகள் எங்கேயாவது இது இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க எங்க உள்ளவங்க அவ்வளவு கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இப்போ கேரளாவில் போய் சொத்து வாங்குறாங்க, அங்க பத்திரப்பதிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேல இழப்புகள் நடந்திருக்குது பத்திரப்பதிவு இங்க நடக்காதனால. 300 டோக்கன் விழுந்த இடத்துல இன்னைக்கு 25 டோக்கன் தான் விழுது.